அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 61. இது இறுதி பாகம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 16. இது அவர்களுடைய இறுதியான பாகமாக பதிவு செய்யப்படுகிறது. இதில் அந்த சமூக கூட்டத்தார்கள் மிக செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11:61, 26:46, 26:47, 26:48 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது சமுதாயத்திலும் அவர்களின் சகோதரர் சாலிஹை அனுப்பினோம். அவர்களுக்கு, என் சமுதாயமே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனின்றி வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் உங்களுக்கு இல்லை. அவனே உங்களை பூமியில் இருந்து படைத்தான், அதில் உங்களை வசிக்க செய்தான். எனவே அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், பின்னர் அவனை நோக்கி திரும்பி விடுங்கள். என் இறைவன் அருகில் இருக்குள்ளவன், பதிலளிப்பவன் என்று கூறுகிறார். அதற்கு அந்த மக்கள், சாலிஹே, இதற்கு முன் நீ எங்களிடம் மிக நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர். எங்கள் முன்னோர்களை எதை வணங்கினார்களோ அதை விட்டும் நாங்கள் வணங்குவதை விட்டும் எங்களை நீ தடுக்கிறீரா? அதன் மூலம் எங்களிடம் இருந்து நீ அந்நியப்பட்டு விட்டீர். நீர் எதற்கு எங்களை அழைக்கிறீரோ அதில் பெரும் சந்தேகத்தில் நாங்கள் இருக்கிறோம், அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். என் சமுதாயமே, நான் எனது இறைவனிடமிருந்து பெற்ற சான்று இருந்து அவன் எனக்கு அருளும் செய்திருக்க, அவனுக்கு நான் மாறு செய்தால் அல்லாவிடமிருந்து என்னை காப்பாற்றுவோன் யார் என்பதற்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். அப்போது நட்டத்தையே எனக்கு நீங்கள் அதிகமாக்குவீர்கள் என்று அவர்களிடம் கூறினார்கள். இது 11:61. மேலும் அஞ்ச மாட்டீர்களா என்று அவர்களின் சகோதரர் சாலிஹ் கூறியது நினைவூட்டுவீராக. நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதராவேன், எனவே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். இதற்காக நான் உங்களிடம் எந்த ஒரு கூலியும் கேட்கவில்லை. எனது கூலி அகிலத்தின் இறைவனிடமே இருக்கிறது. இங்கே நீங்கள் தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் விளைநிலங்களிலும் குலையாக பேரிச்ச மரங்களிலும் அச்சமற்றவராக வைக்கப்பட்டுள்ளீர்களா? மிக திறமையுடன் மலைகளை வீடுகளாக குடைகிறீர்கள். எனவே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள், வரம்பு மீறியோரின் கட்டளைக்கு கட்டுப்படாதீர்கள் என்று 26வது அத்தியாயம் 146வது வசனத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் புரிந்த அருள்களையும், அவர்கள் செழிப்பாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைகளையும், அவர்கள் நல்ல வலிமை மிக்கவர்களாக அல்லாஹ் அவர்களை பூமியிலிருந்து படைத்ததையும் அனைத்தையும் ஒவ்வொன்றாக குழந்தைகளுக்கு சொல்வது போல நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அவைகளை அனைத்தையும் நிராகரித்துவிட்டு நீ என்ன எச்சரிக்கிறாயோ அதை கொண்டு வா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவர்கள் சவால் விடுகிறார்கள். அற்புதமாக அந்த ஒட்டகத்தையும்